வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள். வணக்கம் சார். நாடாளுமன்றத்தில் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக இந்த முறை உள்ள போயிருக்கீங்க. ஸோ எப்படி உங்களோட வியூகம் அமைய போது, பாஜகவுடைய திட்டங்கள் எதிர்க்கப்படக்கூடிய அந்த திட்டங்களுக்கான எதிர்வினையை ஆற்றுறதுக்கான வியூகமாக என்ன விஷயங்களை வச்சிருக்கீங்க? இல்லை, விவாதித்து தான் எங்களுக்கு இப்போ நான் எண்ணிக்கை இருக்குது. அதனால் அவங்க எங்களை ஒரு புல்டோஸ் பண்ண முடியாது. விவாதிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் வாதத்தை எடுத்து சொல்லுவோம். அவங்க ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளாத அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக செயல்படுவோம். இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து அந்த பலமான ஒரு வருகை அல்லது நுழைவு இருக்கிறதோட ரியாக்ஷனை பாஜக கிட்ட பார்க்க முடியுதா? அது என்னவா இருக்கு? இல்லை, பாஜகவோட நடத்தையில் ஒன்றும் பெரிய மாற்றத்தை நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா அவங்களுடைய மந்திரி சபையை பார்த்தீங்கன்னாவே அதே பழைய ஆட்களை அதே பழைய பதவியில் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா எந்த விதமான புதுமையும் கிடையாது. அவங்களோட நடத்தை அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ரோடைம் ஸ்பீக்கரில் கூட 8 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எங்கள் கட்சியை சார்ந்த கொடிக்குனில் சுரேஷை தான் கொடுத்துருக்கணும். அதான் மரபு. ஆனால் மரபுக்கு மீறி 7 முறை ஆனவரை ப்ரோடைம் ஸ்பீக்கர் ஆக்குறாங்க. அதனால் அவங்களுடைய நடத்தையில் ஒன்றும் பெரிய மாற்றம் தெரியல. அவங்க சட்டங்களை கொண்டு வரும்பொழுது விவாதத்தின் போது பார்க்கலாம். ஆனால் நாங்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் மீது ஒரு கேள்விகளை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அவரோட நடத்தையில் எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய மாற்றம் தெரியல. இப்போ தொடர்ந்து எம்பியாக இருந்திருக்கணும். 2 பிரேக் கொடிக்குன்னல் சுரேஷ்க்கு இருந்தது. அதனால தொடர்ந்து எம்பியாக இருந்தவர் என்ற அடிப்படையில் தான் மஹ்தபுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கிரண் ரிஜிஜு சொல்றாரு. இதுதான் இதுக்கப்புறம் அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவை நியாயப்படுத்துறதுக்காக கொடுக்குற வாதம் அது. அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. இது ஒரு செரிமோனியல் போஸ்ட் தான். இதனால ஒன்றும் ஒரு பெரிய பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த எல்லாம் பதவி பிரமாணம் செய்யறது 543 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்வதற்காக ஒருத்தரை நியமிக்கிறோம். எல்லாத்தோட சீனியர், அவ்வளோ. ஒரு செரிமோனியல் போஸ்ட். ஒரு செரிமோனியல் போஸ்ட்டை கூட ஒரு பாராளுமன்ற மரபுபடி அவங்க நடந்து கொள்ளாதவர்கள் எப்படி இவங்க ஜனநாயக ரீதியாக எப்படி அரசியல் சாசனத்துப்படி நடப்பார்கள் என்ற சந்தேகமாக தான் இருக்கு. இதை முடிவெடுத்துட்டாங்க. மத்தாப் அவர்களுக்கு இந்த பதவியை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க. பதவி கூட கிடையாது, ஒரு ஆனர், அவ்வளவுதான். அந்த ஆனரை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு அப்புறம் அதுக்கு ஒரு சாக்கு, அது எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இவருக்கு பிரேக் இருந்தது, அவருக்கு பிரேக் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் இவர் 8 முறை, இவர் தானே சீனியர். இன்னைக்கு நாளைக்கு ஒரு வீடு ஒதுக்குறாங்கனாக்க அவர் எத்தனை முறை எம்பியா இருக்காருன்னு தான் பார்ப்பாங்களே, கண்டினியூஸா இருக்காருலாம் பார்க்க மாட்டாங்க. அதுதான் பார்லிமெண்ட் இருக்காரு. 8 முறை எம்பி 7 முறை எம்பியோட ஜாஸ்தியா இருக்காரு, அவருக்கு தான் சீனியாரிட்டி அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால இது இந்த போஸ்ட் ஃபேக்ட் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓகே. இப்போ துணை சபாநாயகர் பதவி, இதுல இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு? அதை பெறுவதற்கான முயற்சிகள்ல என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? போன முறை நடந்த பாராளுமன்றத்தில் துணை சபாநாயகர் இல்லாமையே இந்த பாராளுமன்றம் நடந்து முடிஞ்சிருச்சு. 17வது லோக்சபையில் துணை சபாநாயகரே இல்லை. அதனால இந்த முறை துணை சபாநாயகர் நாங்கள் சபாநாயகருக்கே நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம் தான் நான் நம்புறேன் நாளைக்கு. அதுக்கப்புறம் துணை சபாநாயகர் கண்டிப்பாக மரபுபடி எதிர்கட்சி அணிக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் இந்த வாதத்துக்கெல்லாம் செவி சாய்க்கிறாங்களா, இல்லைன்னா அவங்க பாஜகவோட ஊமச்சாமியாரா இருக்கிறாங்களான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை துணை சபாநாயகர் கொடுக்கல அப்படின்னா சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை இந்தியா கூட்டணி முன்வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, தேர்தல் சபாநாயகர் கொடுக்கலன்னு நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் இருக்க தான் செய்யும் நினைக்கிறேன். நான் எனக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தி தேர்தல் நடத்துவோம் தான் நான் நம்புறேன். பார்க்கலாம். இது இந்த அரசாங்கம், பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் எதிர்கட்சியோட ஒரு டயலாக நடத்தி ஒரு சமரசம் கொண்டு வரணும். அந்த மனப்பான்மை அவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஆதாரம் எனக்கு வரல. அவங்களுக்கு அந்த சமரசம் செய்து ஒரு கன்ஜீனியலா இந்த பாராளுமன்றத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் தான். இப்போ துணை சபாநாயகர் பதவி கொடுத்தாலும் அது காங்கிரஸ் இல்லாம இந்தியா கூட்டணியில இருக்கிற மற்ற கூட்டணி கட்சியினர் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மூவ பாஜக மறைமுகமா மேற்கொள்ளுது அப்படின்ற ஒரு செய்திகள் வருது. அப்படி ஏதேனும் முயற்சிகள் நடக்குதா? அது எனக்கு தெரியாது. இந்தியா கூட்டணி தலைமையில் நான் இல்லை, அதனால அது மாதிரி எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு வந்தால் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தான் முடிவெடுப்பாங்க. யார் இருக்கா, சீனியாரிட்டி பார்ப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க, அதை ஸ்டேச்சர் பார்த்து யாரையா ஒருத்தரை முன்னிறுத்துவாங்க.
இப்போ பாராளுமன்றத்தோட முதல் நாள்ல இந்த புரோட்டாம் ஸ்பீக்கர் அதற்காக ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிங்க. மோடி பதவியேற்கும் போது கான்ஸ்டியூஷன் புத்தகம் அதை கையில் எடுத்து காண்பிச்சிங்க. இந்த மாதிரி விஷயங்களை டிராமா அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி. மக்கள் வந்து டிராமாவை எதிர்பார்க்கல, ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியோட செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு விமர்சிச்சுக்கிறார். உங்களோட பதில் என்ன? எல்லா எதிர்ப்புமே சிம்பாலிக் தான். அரசியல் சாசனத்தை எடுத்து காமிப்பது ஒரு சிம்பாலிக்கான ப்ரொட்டஸ்ட் தான். இதனால அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய அசௌரியம் வரலையே. அவர் பதவி பிரமாணம் எடுத்துட்டு போயிட்டார்ல, அவரு அதனால அசௌரியம் ஒன்றும் வரல. இது வந்து ஒரு சிம்பாலிக். அரசியல் சாசனத்தை காக்க வேண்டும், மரபுகளை பின்பற்ற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர், அவ்வளவுதான். இதை போய் இதுக்கு மேல போய் நம்ம வீடை இடிஞ்சு விழுந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு அவசியமே கிடையாது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் பாஜக போராட்டம் நடத்த போது அதற்கு காங்கிரஸ் வந்து அதுல பங்கேற்கணும் அப்படின்ற ஜே.பி. நட்டாவோட அழைப்பை எப்படி பாக்குறீங்க? இது வந்து பாஜகவோட இணைந்து நாங்கள் ஒன்றும் செயல்படணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் எங்கே எதிர்ப்பை தெரிவிச்சிட்டோம். இது வந்து கண்டிப்பாக ஒரு துயரமான சம்பவம். இது நிர்வாகத்தில் ஒரு பெரிய ஒரு கேப்னால தான் இது நடந்திருக்கு என்பதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை சீர் செய்ய வேண்டும். சிபிசிஐடி இப்பொழுது வந்து அதில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. ஒன் மேன் ஜுடிஷியல் கமிஷனும் போட்டிருக்காங்க. அதில் வருகின்ற இந்த ஃபைண்டிங்ஸை வச்சு முதலமைச்சர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வந்து யாருக்கும் தெரியாமல் இது நடந்திருக்குன்றதெல்லாம் நான் ஏற்றுக்கல. நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கும். தெரியாம இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ட்ரேட் வந்து அன்னைக்கு மட்டும் அது விற்பனை ஆகல, காலங்காலமாக அங்கே விற்பனை ஆயிட்டு தான் இருக்கு. அதனால இந்த கள்ளச்சாராயத்தை வந்து ஒடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நடந்தது வந்து தவறு. இது நிர்வாகத்தினுடைய கவனக்குறைவால், கவனக்குறைவு மட்டும் சொல்ல மாட்டேன், நிர்வாகத்தில் அங்க இருக்க அந்த பகுதியில் இருப்பவர்களுடைய சம்பந்தப்பட்டு தான் இது நடந்திருக்கின்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதற்காக பாஜகவோட போய் இணைந்து நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பையோ கருத்தையோ சொல்ல வேண்டும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. எங்க கருத்தை நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய இது ஆழமாக நாங்கள் பதிவு செய்வோம். இல்ல, இப்போ இத எப்படி வந்து கன்வே பண்ண போறீங்க? பாஜகவுக்கு இது தொடர்பாக கார்கே பதிலளிப்பாரா? போராட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, கலந்துக்கலன்னு சொன்னாலும் சரி, அதை பாஜக அரசியலாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை எப்படி காங்கிரஸ் கையாள போகுது? அவங்க என்ன அரசியல் வேணா செய்யலாம். அவங்க ஒரு அரசியல் கட்சியை தான் சொன்னேன். ஒரு மெகாஃபோனும் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸும் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டீங்க. ஆனால் எலெக்ஷனில் தெரிஞ்சு போச்சு அவங்களுடைய நிலை என்னன்றது. மக்கள் மனதில் அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை விட்டுருங்க. அதனால் அவங்களோட இணைந்து எங்களுடைய அரசியல் கருத்தை நாங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அவசியமே கிடையாது. வருகின்ற எல்லா லெட்டருக்கும் எங்களுடைய தேசிய தலைவர் கர்கே அவர்கள் பதில் போட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அது லெட்டர் வந்திருக்கலாம், அதுக்கு பதில் போடலாம், பதில் போடாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களோடு இணைந்து நாங்கள் வந்து எங்களுடைய கருத்தை பதிவு பண்ண வேண்டும் என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிறோம். நான் சொல்கிறேன் என் கருத்தை. இதில் நிச்சயமாக வந்து அந்த பகுதியில் இருக்கும் அதிகார மையத்தில் இருப்பவர்களுடைய நாலேஜ் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவருடைய ஒத்துழைப்போடு தான் இந்த மாதிரி வர்த்தகம் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக தான் சிபிசிஐடி போட்டிருக்காங்க. அதுக்காக தான் நிறைய பேரோட அந்த கலெக்டர், எஸ்பி எல்லாரையும் பதவி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஒன் மேன் ஜுடிஷியல் கமிஷன் போட்டிருக்காங்க. இனிமே தான் அதில் ஃபைண்டிங்ஸ் வந்த அப்புறம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதை நாங்கள் பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்க அதிகார மையம் அப்படின்னு சொல்றதுல பியூரோக்ராட்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா அல்லது மக்கள் பிரதிநிதிகளும் இருக்காங்களா? இல்லையே, நான் அதிகார மையம் சொல்லும் போது நான் பியூரோக்ராட் மட்டும் சொல்லல. கண்டிப்பாக அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் அதுல சம்பந்தம் இருந்திருக்க வாய்ப்பு பெருசா இருக்கு. எனக்கு அந்த ஃபைண்டிங்ஸ் தெரியாது. அதனால யாருக்குமே ஒன்றும் தெரியாம ஏதோ அந்த சிறு தொழில் பண்ணுகின்ற, குடிசை தொழில் பண்ணுகிறவர்கள் மட்டும்தான் இதை வந்து கள்ளச்சாராயத்தை வந்து வாங்கி தயார் பண்ணி வித்தாங்கிறத நான் ஏத்துக்கல. கண்டிப்பாக அரசியல் அதிகாரம், நிர்வாக அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய சம்பந்தத்தோடு தான் இது நடந்திருக்கும் என்பதில் சொல்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஓகே. இப்போ ராகுல் காந்தி மோடி 3.0 இந்த 15 நாட்கள்ல நடந்த பெரிய சம்பவங்கள் அப்படின்னு ஒரு 10 விஷயங்களை வந்து அடுக்கியிருக்காரு. நீட் தேர்வு ரத்து, நீட் பிஜி தேர்வு ரத்து, நீட் தேர்வில் நடந்த குளறுபடி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஸோ ஒரு ஃபோர்ஸான ஒரு எதிர்ப்பை காமிக்க தொடங்குது இந்தியா கூட்டணி அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இதை முன்பிலிருந்தே அரசியலாக்குறதுக்கு இந்தியா கூட்டணி கருது அப்படின்னு பார்க்கணுமா? எனக்கு புரியல. அரசியலாக்குறதுனா என்ன? நீட் தேர்வில் குளறுபடி நடந்திருக்கு. அதை பத்தி நாங்கள் ஒரு பிரதான அரசியல் கட்சியான காங்கிரஸ் கட்சி அதை பத்தி பேசக்கூடாதா? பேசுனா அது அரசியலா? எத்தனை லட்சம் பேர் அது வந்து பாதிக்குது. இது வந்து கரப்ஷன்,
பேப்பர் லீக், நிர்வாக சீர்கேடு நிறைய இருக்கு. ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் குளறுபடி இருக்கும்போது அதை எடுத்து நாங்க பேச வேண்டாமா? அப்படி பேசினா நாங்க அரசியல் பண்றோமா? ரயில்வே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது ரயில்வே ஆக்சிடென்ட் ஆகும்போது சேஃப்டி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணல, சேஃப்டியில அவங்க இன்வெஸ்ட் பண்றது இல்ல. அதை எடுத்து சொன்னா அது அரசியலா? எனக்கு புரியல. அரசியல் ஆக்குறீங்கன்னு ஒரு வாதத்தை எப்பவுமே அரசியல் ஆக்காதீர்கள் என்ற என்ன அர்த்தம்? இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கு. இப்ப பாஜக அதை எடுத்து சொல்றாங்க. அவங்க எதிரில் இருக்கிற கட்சி அவங்க கண்டிப்பா அதை எடுத்து சொல்லதான் வேண்டும். எல்லா அரசியல் கட்சியும் சொல்ல அது அரசியல் ஆக்குறாங்க நான் சொல்ல முடியும். எனக்கு புரியல, இந்த வாதமே எனக்கு புரியல. அரசியல் ஆக்குறீங்கன்றது சொல்லல. அரசியல்வாதி, அரசியல் கட்சி தலைவர்கள் சமுதாயத்தில் நடப்பது, நாட்டில் நடப்பதை பற்றி பேசுவது அரசியல் தான். அரசியலுக்கு தான். அதுக்கு தானே எங்களுக்கு நாங்க இந்த பதவியில் இருக்கிறோம். மக்களுடைய நிலைப்பாடை எடுத்து சொல்வதற்கு, சமுதாயத்தில் நடப்பதை உணர்த்துவதற்காக தானே நாங்க இருக்கிறோம். அதை எடுத்து நாங்க சொல்லித்தான் ஆக வேண்டும். இதுல எனக்கு அரசியல் ஆக்குறீங்கன்ற வாதம், அந்த டெர்மினாலஜி எனக்கு புரியறது கிடையாது. நீட் விவகாரத்துல காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? இந்த என்டிஏவோட சீரமைப்பு அப்படின்றதுதான் தேசிய காங்கிரஸோட கோரிக்கையா இருக்கா, அல்லது இந்த நீட் தேர்வே வேண்டாம் என்பது காங்கிரஸோட கோரிக்கையாக இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன தெளிவா இருக்கிறோம். ஒரு மாநிலம் இந்த தேர்வு வேண்டாம், நாங்களே எங்களுடைய அட்மிஷனை நாங்கள் போட்டுக்கிறோம் சொன்னா அந்த உரிமை மாநிலத்துக்கு தர வேண்டும். அது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெடரல் ஆர்குமெண்ட். இதுதான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு மாநிலம் எங்களுடைய கட்டுப்பாட்டில், எங்களுடைய நிதியில நிறுவப்பட்ட மெடிக்கல் காலேஜுக்கு நாங்களே அட்மிஷன் போடுவோம் என்று சொன்னார்கள் என்றால் அந்த உரிமை மாநிலத்துக்கு தர வேண்டும். அது ஃபெடரல் ஆர்குமெண்ட். அதுக்கப்புறம் இப்ப இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்குமெண்ட். இந்த என்டிஏல ஒரு எக்ஸாம் ஃபேரா, ஒரு இன்டெகிரிட்டியோட, ஒரு நியாயமான முறையில் நடத்த முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. அதுக்கப்புறம் இதுல ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் வேற நடக்குது. இந்த லீக்ன்றது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம். அதனால பல ஆர்குமெண்ட் இருக்கு. இந்த நீட்டை ஸ்கிராப் பண்ணணும். என்டிஏவை முதல்ல அதுல என்டிஏல இருக்கிற திருப்பி அதிகாரிகளை தான் அவங்க பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்களே, அவங்க அரசியல் ரீதியாக ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஜோஷின்றவரை தலைவராக போட்டிருக்காங்க. அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் வரல, இவ்வளவு குளறுபடி ஆன அப்புறமும். அதனால there is no political accountability in the functioning of the NTA. அது வர வேண்டும். அதுக்கப்புறம் அதை ரிஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் மாநிலங்கள் அவர்களே முடிவெடுத்துக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாடு அந்த மாதிரி இதுல இருந்து விலக வேண்டும், எங்களுக்கு இதுல விலக்கு அளிக்க வேண்டும், நாங்க எங்களுடைய அட்மிஷனை நாங்களே போட்டுக்கிறோம் சொல்றது நியாயமான கருத்து. அது ஒரு ஃபெடரல் ஆர்குமெண்ட், அதை ஏத்துக்கிறோம். இப்ப தமிழ்நாடு போலவே மற்ற மாநிலங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி எல்லாம் தமிழ்நாடு மட்டும் தான் தனி குரலாக இருந்தது இந்த ஃபெடரல் ஆர்குமெண்ட்ல. இந்த கரப்ஷன், இந்த லீக் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மற்ற மாநிலங்கள் சொல்ல, மம்தா பானர்ஜி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற மாநிலங்களும் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட நாள், இந்த விஷயத்தை இன்னைக்கு பாஜக முழுவதும் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது. காங்கிரஸ் இதை எப்படி கையாள போகுது? எப்படி இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்ய போறோம்? நாங்க என்ன பதவி பிரமாணம் பண்ணிட்டு இருக்கும் போது இது பாஜக பேச போதா என்ன? இதையே திருப்பி கலரிட்டு இருக்கிறதுல ஒண்ணும் இல்ல. எமர்ஜென்சி நடந்தது தப்புன்னு காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. அன்றைய பிரதமரான இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களே அது தவறு என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதை நாங்க தான் ஒத்துக்கிறோமே. ஆனா அது மாதிரி திருப்பி நடக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு பிரகடனம் செய்யப்படாத ஒரு எமர்ஜென்சியில நடக்குது. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனல் கொலாப்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர்ல ஆயிருச்சுங்க. ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் நடக்குதே தவிர அதற்கு பின்னர் நடக்கும் அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலையே. எதிர்கட்சிகள் மீது எல்லா ஏஜென்சியும் ஏவுறது, முதலமைச்சர்களை கைது செய்வது, அவர்களுக்கு பெயில் கொடுக்காத அளவுக்கு கடைசி வரைக்கும் வாதம் செய்வது, அதுக்கப்புறம் அது என்னென்ன முடக்கு போட முடியுமோ அத்தனை முடக்கும் போடுறது. அதனால ஒரே ஒரு தொழிலதிபருக்கு எல்லா சலுகைகளையும் கொடுப்பது. அதனால எமர்ஜென்சி என்றால் ஒரு வகையான எமர்ஜென்சி மட்டுமல்ல, பல வகையான எமர்ஜென்சிகள் இப்ப இருக்கிறது இல்ல. அதனால திருப்பி இதே கலர்றதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நாங்க தான் ஒத்துக்கிட்டோமே 1975-77 நடந்தது தப்பு, இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு இந்திரா காந்தி அவர்களே சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் ஆனா இவங்க அதை பத்தி நாங்க திருப்பி இந்த வாட்டர் பவுண்டரியில நான் இறங்குறதுக்கு தயாரா இல்ல. அப்ப கோதராவை பத்தி இவங்க கோதராவில் நடந்தது தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா? இவங்க அந்த மாதிரி அந்த வாட்டர் பவுண்டரிகளுக்கு எனக்கு அந்த ஆர்குமெண்டே புரியுறது கிடையாது. அதனால இருக்கட்டும், அது அவங்க சொல்லட்டும். இனிமே நடக்க, ஆனா இது இன்னைக்கு நடக்கின்ற பிரகடனம் செய்யப்படாத எமர்ஜென்சியை பற்றியும் பேச வேண்டும். அதை நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஓத்து எடுக்க போறாங்க. இந்த ஓத்து எடுக்கிற இன்னைக்கு தமிழ்நாடு எம்பி எல்லாம் இன்னைக்கு தான் நாங்க பதவி பிரமாணம் செய்ய போறோம். அதை தடுத்து நிறுத்தி பாஜக ஏதாவது விவாதம் செய்ய போறாங்களா? அதுக்கெல்லாம் ப்ரொவிஷனே கிடையாது இன்னைக்கு பார்லிமெண்ட்ல. இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கார்த்தி சிதம்பரம்.